ஜெய் சாயிராம். இந்த உலகத்தில் நீ எங்குமே எதையுமே அலைந்து திரிந்து தேடி அடைய செல்லவே வேண்டாம். உனக்கு அனைத்திற்கும் அனைத்துமாக நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்கு மற்றதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு புன்னகைக்க தயாராக இரு. உன்னுடைய அறுவடை காலம் ஆரம்பமாகிவிட்டது. இது நாள் வரை நீ விட்டதையெல்லாம் விரட்டி விரட்டி பிடிக்கப் போகிறாய். இது உனக்கான இறுதி வாய்ப்பு. இதையும் நழுவ விட்டு விடாது. பின் வருத்தப்படாதே. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எதையோ போய் எங்கெங்கோ அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாயே. நான் உன்னில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா அல்லது மறுத்துவிட்டாயா? மற்றவர்களிடம் எதிர்பார்த்து மற்றவர்களிடம் கேட்டு வாழ்வது சுயமரியாதையாக இருக்காது என்று என்பவர்கள் மத்தியில் என்னிடம் அனைத்தையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் சந்தோஷமடைந்து வாழ்வதை பார்த்து எனக்கு மிக ஆனந்தமாக இருக்கிறது. என்னை உன் தகப்பனாக நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். உலக நினைப்புகள் மீது எனக்கு கவனமே இல்லை. என் சாயப்பா தான் எனக்காக இருக்கிறார். சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு என்ன தேவை என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கான நிழலில் உன்னை அமைதியாக நான் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தையே நான் உனக்கு உருவாக்குவேன். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நேரம் கனிந்திருக்கிறது. உனக்கான அறுவடை காலம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். வானத்தில் இருக்கும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன்னுடைய சிரிப்பில் என்னுடைய சந்தோஷமும் அடங்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கான சந்தோஷத்தில், உனக்கான வாழ்க்கையில், உனக்கான நிம்மதியில் எப்பொழுதுமே நான் உன்னை எல்லா நொடியிலும் சூழ்ந்தே இருப்பேன். உன்னை வாழ்க்கையில் நிம்மதியாக நான் வாழ வைப்பேன். நீதான் என்னுடைய உயிர். உன்னுடைய நிம்மதியில்தான் என்னுடைய நிம்மதியும் அடங்கி இருக்கிறது. உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய ஆனந்தமும் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. உன்னை என்னுடைய கண்ணாக, உயிருக்கு உயிராக என்றுமே நான் காப்பேன். நீ என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷம். நீயாக என்னை தேடி வரவில்லை. கயிறு கட்டு பறவையை இழுப்பது போல உன்னை நான் என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னை விட்டு நான் அனுதினமும் நகரவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ இழந்தது அனைத்தையுமே மீண்டும் பெறப்போகிறாய். உன்னுடைய வாழ்வு வண்ணமயமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக கலங்காதே. கண்ணீரை வீணடிக்காதே. தேவையில்லாமல் அழாதே. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, இழிவாக பேசினார்களோ, அவர்களெல்லாம் பொறாமைப்படுமளவிற்கு உன் காலம் உனக்காக கனியவிருக்கிறது. நல்லதை மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னை காக்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. நீ நினைத்தது நடக்கவில்லையா? நீ கேட்டது கிடைக்கவில்லையா? நீ விரும்பியது எதுவுமே உனக்கு நிறைவேறவில்லையா? நான் தான் காரணம்.
உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். நீ கோபத்தில் புலம்பினால், நீ வேதனைப்பட்டால், கண்ணீர் சிந்தினால் அதற்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே நான் சிந்தனை செய்வேன். அதை மட்டுமே உனக்கு நடத்தி காட்டுவேன். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டங்கள் இருந்தால்தான் வாழ்வு சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டங்களை நம்பிக்கையோடு கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்தாதே. நீ நினைக்காததை அனைத்தையும் நடத்தி காட்ட சாயப்பா உன்னோடு இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷமாக இரு. உன்னால் அனைத்துமே முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. சில நொடிகளில் உன்னால் அழகாக ஜெயிக்க முடிகிறதல்லவா? அவ்வளவுதான். நீ உன் மனதை ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய். இப்படியே எல்லா நிலைமைகளையும் உன் வாழ்வில் நீ சர்வ நிச்சயமாக ஜெயிப்பாய். நீ நீயாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆனால் உன் நிலை மாறும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ இவ்விரண்டும் அதில் அடங்கவே செய்யும். ஆனால் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். இது கிடைக்கவில்லையே, அது வரவில்லையே என்று ஏங்க ஆரம்பித்தால் கிடைப்பதும் இல்லாமலேயே போய்விடும். உனக்கு கிடைத்திருக்கும் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடம் இருந்து விலகிவிடும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் அபகரித்தவன் நானே என்பதை புரிந்து கொள். உனக்கு என்ன தர வேண்டும் என்பதை நானே முடிவு செய்கிறேன். உனக்கு எதை தடுக்க வேண்டும் என்பதையும் நானே முடிவு செய்கிறேன். எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வாய்ப்புகள் தவறும் பொழுது அதை எண்ணி எண்ணி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாம் நன்மைக்கே என்று முயன்றிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்பதை மறந்தே விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உனக்கான அந்த நல்ல நாள் உன்னை தேடி நிச்சயமாக வரும். உனக்கு நல்லது செய்ய உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நன்றாக வாழ்ந்தவர் கெட்டது இல்லை. அதேபோல் துயரங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்காது. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டுமே காரணமாக இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும். நான் இருக்கிறேன், கலங்காதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படி இருந்தால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே? வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல்
நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய் ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்கத் தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? எப்பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை வைப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் தீங்கு நிலைக்க மாட்டார்கள். அப்படி மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கவே முடியாது. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன் பிள்ளையே உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றியமைக்கிறேன். தைரியமாக இரு குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றியமைப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மலையே உன் தலையில் இடிந்து விழும் சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உன் சாயப்பா அவதரித்திருக்கிறேன். உன்னுடைய நல்ல வாழ்விற்கு உன் சாயிநாதரே பொறுப்பு. நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் என் மாய வித்தை ஆரம்பமாகப் போகிறது. கர்வம் உள்ளவர்கள் எவரையும் என் அருகில் கூட சேர்த்து கொள்ள மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். வெகு விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய். நிச்சயமாக அந்த உயர்ந்த நிலைக்கு உன்னை உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. தர்மம் துளிர்விடும் நேரம் வந்துவிட்டது. தர்ம வழியிலேயே பயணப்பட்டால் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் என் குழந்தையே. அதே போல அதர்ம வழியை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு நிச்சயமாக அழிவு உண்டு. உண்மையை உணர்ந்து கொள். சத்தியத்தை எப்பொழுதுமே கடைப்பிடித்துக்கொள். உன் நீண்ட தவம் நிறைவுற்றது கண்மணியே. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். மனமகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். நிறைவான வாழ்க்கை வாழப்போகிறாய். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. நான் இருக்க பயமேன் குழந்தையே.
என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியோடும் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் என் கைகளிலிருந்து நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழப்போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் இருக்கிறேன் தங்கமே. வாழ்க்கையில் எல்லாவித விதிகளுக்கும் மதிப்பளிப்பவர் நீயாக இருந்தால் வாழ்வின் சுவாரஸ்யத்தை உன்னால் ரசிக்க கூட முடியாது. மற்றவர்கள் அறியாதவற்றை அறிந்திருப்பதில்தான் உன் வெற்றியின் இரகசியமே மறைந்திருக்கும். மற்றவர்களுக்கு எது தெரியவில்லையோ, மற்றவர்களுக்கு எது அறிந்திருக்கவில்லையோ அதை நீ அறிந்து கொள்ள முயற்சி செய். அதுதான் உன் வாழ்வில் வெற்றியின் ரகசியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நடத்தி காட்டும் அந்த நிகழ்வாகத்தான் இருக்கும். நுட்பமாக சிந்தித்தாலே அது என்னவென்று உன் மனத்தில் நன்றாகவே அது புலப்படும். உன்னிடம் இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விட்டு விடாதே. பிறகு மற்றவரிடம் கையேந்த வேண்டியிருக்கும் அல்லவா? வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மற்றவர்களை எதிர்பார்த்து வேண்டி காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வாய்ப்பு வரும் வரை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா. இதுவரை நான் உன் வாழ்வில் செய்திருந்த அற்புதங்கள், நடத்தியிருந்த அதிசயங்கள் அனைத்துமே என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை சாயிநாதரே. என் கண் பார்க்க நான் புரிந்து கொள்ளும்படி ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கும் என் குழந்தையே, இதை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்து மகிழ்ச்சிகரமாக, வெற்றிகரமாக, நிம்மதியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. உன் கண் பார்க்கவே அது நிகழப்போகிறது. அப்பொழுது என்னுடைய அற்புதத்தை நீயே தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொள்வாய். இதை உன்னுடைய மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நித்தம் நித்தம் என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கிறாய், கோரிக்கையாகவும் வைக்கிறாய். நான் அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்க முடிவு எடுத்துவிட்டேன். உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். நீயே பிரமிப்பு அடையும் வகையில், நீயே ஆச்சரியப்படும் வகையில், நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவில் அந்த நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நான் அதை என்னுடைய பிரியமான குழந்தைக்காக நடத்தி வைக்கப் போகிறேன். நோயற்ற வாழ்வு, நிரந்தர வருமானம், கூடிய வேலை, நிலையான வேலை, திருமண பாக்கிய கைகூடல், குழந்தை பாக்கிய கைகூடல், இப்படி எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக, ஆனந்தகரமாக, நிம்மதியாக வாழும் அந்த நல்ல நேரத்தை என் குழந்தைக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உன்னுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தைரியமாக என்பதையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடியிலிருந்து கொடுக்கும் என்னுடைய ஊதியே எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நானே முன்னின்றி அதை முழுவதுமாக உனக்காகவே நடத்தி வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை, முழு நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டே இரு. உன்னுடைய பிரார்த்தனையை வைத்து கொண்டே இரு. நான் உன்னை சர்வ நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துரோகம் மட்டும் நினைத்து விடாதே. உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்வு அமையும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பல முறை உனக்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறேன். எனவே உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும். எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் செய்கை போல், உன்னுடைய நினைவு போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும்.
நல்ல விதமாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அனைத்தும் உன்னிடமே நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் அதுவே அவர்களே கேவலமாகவும் உன்னை ஏசுவார்கள். அவ்வளவுதான் மனிதர்கள், அவ்வளவுதான் மனிதர்களின் மனம், அவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் என்று மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை நீ எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. நீ வாழ்ந்தால் உன்னை பொறாமையாக பேசுவார்கள், தாழ்ந்தால் இழிவாக பேசுவார்கள். அவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய வழிகளையும் எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ளவே கொள்ளாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி என்பது நிச்சயமாக தேவை. நடந்ததை நிகழ்ந்ததை மறந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. அனைத்தையும் மறந்துவிட்டு நீ உன் வழியில் சென்று கொண்டே இருந்தால்தான் உனக்கு எதிராக வரும் எந்த தடைகளாக இருந்தாலும் அதை தடைத்து எறிந்துவிட்டு உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியும். வெற்றிகரமாக அந்த இலக்கை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரலாம். உன் கனவு வெற்றி அடையாது. முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உன்னுடைய கனவு வெற்றியடையாது என்று யார் உனக்கு எதிர்மறையாக பேசுகிறார்களோ அவர்களை உன் அருகில் கூட வைத்து கொள்ளாதே. உன்னால் முடியும், உன்னால் முடியாததையும் உன்னால் முடித்து காட்ட முடியும் என்று யார் உன்னிடம் நேர்மறையாக கூறுகிறார்களோ அவர்களோடு மட்டுமே உன் பழக்கத்தை வைத்துக்கொள். அவர்களோடு மட்டுமே உன் எண்ணத்தை வெளிப்படுத்து. ஏனென்றால் அவர்கள்தான் உன் வாழ்க்கைக்கு மிக நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து விடலாம். உன் புன்னகையை ஒன்றை தவிர எது வேண்டாலும் மற்றவர்களுக்காக நீ விட்டு கொடுத்தே விடலாம். சாதிப்பதற்கான எண்ணம் உன்னுடைய ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட உன்னால் சாதிக்க முடியும். உன்னுடைய விடாமுயற்சியால் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆனால் சாதிக்கும் எண்ணம் உன் அடி மனதிலிருந்து எழ வேண்டும். அப்படி இருந்து பார், இந்த வாழ்வே உனக்கு வசமாகும். உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய நிலையான மனதிற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன் வாழ்வில் நற்செய்திகள் ஒவ்வொன்றாக வர துவங்கும். நம்பிக்கையோடு இரு. எல்லாமே இனி உன் வசம்தான். யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லை. உன்னுடைய கடினமான உழைப்பில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த சிறப்பான வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ பழகு. உன் வாழ்க்கை இன்றோ அன்று அல்லது நாளையோ முடிந்து விடாது. காலம் காலமாக வரப்போகும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்து காட்டு, ஜெயித்து காட்டு, போராடி காட்டு. எப்பொழுதுமே துவண்டு விடாதே. உனக்கான வாழ்வு உன் வாழ்நாள் முழுவதும் உன் அருகிலேயே இருக்கும். உனக்கான சந்தோஷத்தை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். இதை கேட்கும் நொடி முதல் உனக்கான நற்செய்திகள், உனக்காகவே எழுதப்பட்ட நல்ல நிகழ்வுகள், உனக்கு என்று முடிவு செய்யப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் சூழ்ந்து நிற்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. தவமாய் தவமிருந்து நீ கேட்ட ஒன்றை, நீ என்னிடம் விருப்பமாக கேட்ட ஒன்றை, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த ஒன்றை நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வாய்ப்பு, அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கும் பொழுது நானும் உன் அருகில் வந்து உனக்கான சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன்.
உன் முகமலரும் அந்த சந்தோஷ தருணத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுடைய உழைப்பில் எப்பொழுதும் வாழ நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அதன்படி நீ நகர்ந்து கொண்டே இரு. உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உனக்கு தோள் கொடுக்க அனைத்துமாக உன் சாயிராஜா எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே பொய்யாகாது. அதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உண்மையான வார்த்தைகள் எப்போதும் அழகாக இருப்பதில்லை. அழகான வார்த்தைகள் எப்போதுமே உண்மையாக இருப்பதே இல்லை. நாட்களாக நடக்காத இருந்த செயல் உனக்கு நடக்கவிருக்கிறது. சந்தோஷத்தை நீ மற்றவர்களோடு பகிரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் நற்செய்திகளெல்லாம் ஒவ்வொன்றாக கேட்கப் போகிறது. சந்தோஷமாக இரு. வெகு நாட்களாக எதிர்பார்த்த நிகழ்வு நிச்சயமாக உன்னை அடையப் போகிறது. உன் வாழ்க்கையில் நிகழ்வதை பார்த்து எதற்குமே பயப்படாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று முடிவு செய்துவிட்டு, நினைத்துவிட்டு நடப்பது அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு நல்லதற்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து வை. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. நீ ஜெயிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள், நற்செய்திகள் கேட்கும் அந்த அற்புதமான நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்வுக்கு வழிகாட்டுவேன் உன் சாயிநாதா என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். மனதை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக்கொள்ளு. தூய்மையான எண்ணத்தோடு நிரப்பிக்கொள். ஏனென்றால் எண்ணத்தின் பிரதிபலிப்பே வாழ்க்கை. நீ உன் மனதில் என்ன எண்ணுகிறாயோ, உன் எண்ண பிரதிபலிப்பு என்னவாக இருக்கிறதோ அதுவாகவே உன் வாழ்வில் நடக்கும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நடக்கும். கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை அமையும். நான் உன்னை அதற்காக தயார் செய்யப் போகிறேன். விதைகள் கீழ் நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். விழும்போது நீ விதையாக விழு. எழும்போது விருட்சமாக எழு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் சாயி தேவா உன்னோடே பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. திறமைகள் அனைவரிடமும் எல்லோரிடமும் நிறைந்துதான் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களில்தான் உனக்கான இடம் வெற்றியா அல்லது தோல்வியா என்பது அமைகிறது. என்ன நடந்தாலும், எதை நீ இழந்தாலும், எது வேண்டுமானாலும் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் வெற்றி அடைவதற்காகவே பிறந்திருக்கிறேன், தோல்வி அடைய அல்ல என்பதை உன் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு. தோல்வி என்பதை நான் சிறிதும் நெருங்கவே மாட்டேன். வெற்றியை மட்டுமே கைப்பற்றுவேன் என்று நேர்மறை சிந்தனையோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை நல்ல விதமாகவே இருக்கும். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும். இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இப்படி நடந்துவிட்டதே, இப்படி நடந்திருக்கலாமே என்று முடிந்ததை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், எப்படி நம் வாழ்வு இருக்க வேண்டும் என்று யோசிப்பவர்களே, அதை பற்றி சிந்தனை செய்பவர்களே, எப்படி நம் வாழ்வு அமையப்போகிறது என்பதை நம் மனதில் ஓடக்கொண்டிருப்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். நீயும் வாழ்க்கையில் அந்த சிந்தனையோடு இரு. வாழ்க்கைக்கு உனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேனே.
பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பமும் போராட்டமும்? வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி மிக மிக அவசியம். தன்னம்பிக்கையோடு இரு, குறிக்கோளோடு இரு. அந்த குறிக்கோளை நிறைவேற்றும் திட்டத்தை தீட்டிக்கொண்டே இரு. தோல்வியை சந்தித்தால் ஒருபோதும் அந்த தோல்விகளை இதயத்திற்குள் நுழைய விடாதே.